இன்னைக்கு திறந்தாலே அவத்தான் ஒருத்தனையும் காணுமே கிட்ட இருப்பானா? ஹலோ வாங்க வாங்க. நல்ல நான் எனக்கு டைம் இல்லை, நான் செக் பண்ணணும். கண்ணை காட்டுங்க டாக்டர். ஒரு நிமிஷம் எதுவும் சொல்ல வேணாம். கண்ணை காட்டுங்க. கண்ணு இங்க இருக்கோ? கண்ணு அவசரத்துக்கு டாக்டர் நான் சொல்றேன் கேளுங்க. இருங்க ஒன்னும் சொல்லணும். வாயை காட்டுங்க. நீங்க போய் 6ஆம் நம்பர் ரூம்ல போய் எக்ஸ்ரே எடுத்துக்கங்க. நானா? ஆமா. 8ல போய் ஸ்கேன் எடுத்துக்கங்க. எதுக்கு டாக்டர்? சொல்ற அதெல்லாம் பண்ணீங்க. மொத்தம் 66,000 ரூபாய் கட்டுங்க. 66,000 உடனே கட்டுங்க. எதுக்கு சார்? ஆபரேஷன் பண்ணணும். யோ நான் கொரியர் கொடுக்க வந்தாலியா? முன்னாடியே ஆளு வந்து இப்படியே கொரியர் முன்னாடியே சொல்ல வேண்டியா? அடுத்த பேஷண்ட் வாங்க. ஹலோ. என்ன ஆரம்பமே தகராறு ஆகாது? நீங்க தான் டாக்டரா? ஆமா ஆமா ஆமா. அதாவது ஒரு நிமிஷம் போன் வந்துருச்சு. ஹலோ, மார்ச்சூர்ல இருந்தா பேசுறீங்க? ஆமா ஆமா. 10 மணிக்கு ஆபரேஷன். நீங்க ஒரு 10 ஆளுக்கு வந்து பாடி எடுத்துக்கங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லுங்க டாக்டர். இன்னொரு நிமிஷம். ஹலோ ஹலோ. மாலதி, நர்ஸ் மாலதி. 6ஆம் நம்பர் பேஷண்ட் என்னாச்சு? அவுட்டா? சரி சரி. 100ல அங்கே அவுட் தானே? 6 லிஞ்சாவும் 100 லிஞ்சாவும். சரி பரவாயில்ல. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு பேஷண்ட் வருவாங்க. ரெடியாக இருங்க. டாக்டர் நான் போயிட்டு வரேன். ஹலோ ஒன்று நான் வாங்க வாங்க. வேற விஷயமா பேசிக்கிறேன். கொஞ்சம் லேட்டாக நீ உங்களை அனுப்ப. போயிடுறேன். என்ன உயிரே இல்லை? ஹலோ காதல மாட்டுங்க சித்த. யோ உன் காதல மாட்டியா? அதனால வேற ஒண்ணுமே இல்லை. பேசிக்கிறாங்க. என்ன ரிங் டோன்னு எஃப்எம்லாம் வருது? உள்ள என் செல்போன் இருக்கு. ரொம்ப அகராஜ் அதிகமாக தான் இருக்கும் போல. சரி தூக்குங்க. யோ கையா தூக்கியா? அப்படி சொல்லுங்க. இருக்க அஷ்ட வீடு ஆத்தா வீடு அதுலயும் தெரித்திர மாமியார் வீடு மாதிரி தான் கதையா இருக்கு. கை தூக்கியா? நிக்கவே இல்லையா? எப்படி கப்படிக்குது? அந்த கையை தூக்கு. அதுக்கு இந்த கையை பரவாயில்ல போல. ரொம்ப வீக்கா இருக்கு. கொஞ்சம் வெயிட் போடணும். என்ன பண்ணலாம்? ஏன் இப்ப நல்லா சிலிமா அழகா தானே? ஏன் வெயிட் போடுறீங்க? இல்ல டாக்டர், வெயிட் போட்டே ஆகணும். ஏங்க? என் பொண்டாட்டி என்னை தூக்கி எறிஞ்சு பேசுறா. கை போச்சா? எல்லாமே ரிட்டன். அடுத்து வரவாங்க. சரியா? ஓகே ஓகே. எப்படி எப்படி ஆள் வர்றாங்க பாருங்க. ஹலோ ஹலோ. சொல்லுங்க சார். டாக்டர். சொல்லுங்க. நாங்க அபிராமி எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க சார். சார் ஏசி வாங்குனீங்க, இந்த மந்த் டியூ இன்னும் 8,500 ரூபாய் வரலையே சார். நான் 1 மணி நேரத்தில் இப்போ அனுப்பி வைக்கிறேன். ஓகே சார். தேங்க்யூ. நர்ஸ் மாலதி சொல்லுங்க சார். அந்த 6ஆம் நம்பர் பேஷண்ட்டுக்கு உடனே ஒரு 8,500 ரூபாய்க்கு ஒரு ஆபரேஷன் பண்ணு. ஓகே டாக்டர். ஏன்னா 8,000 தேவைப்படுது உடனே. ஓகே டாக்டர். எலக்ட்ரானிக் ஏசி அனுப்பணும். ஓகே டாக்டர். அனுப்பி வச்சு அங்கே அனுப்பிடுங்க. தேங்க்யூ. ஓகே. அடுத்த பேஷண்ட் அனுப்புப்பா. பகல்லே பசுமாடு தெரியானுக்கு இருட்டில் எப்படி எருமாடு தெரியுன்ற மாதிரி வர்ற பேஷண்ட் ஒவ்வொரு ஆள் ஒரு மாதிரியா இருக்கு. டாக்டர் வாங்க. என்ன டாக்டர்? அப்படியா? கால் ஆணியா இருக்குன்னு நினைக்கிறேன். கால் ஆணி எடுத்துருவோம். நீங்க அடுத்த வாரம் வரணும். எதுக்கு டாக்டர்? மீதி 3/4 ஆணி எடுக்கணும்ல. ஆமா, இந்த வாரம் கால் ஆணி தான், அடுத்த வாரம் 3/4 ஆணி. என்கிட்ட இருக்கா பணம் எல்லாத்தையும் கொடுத்துறேன். எப்படியாவது எனக்கு ஆபரேஷன் பண்ணிருங்க. என்ன அறிவட்டாளா இருக்க? எல்லா பணத்தையும் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா உடைய இறுதி சடங்கு என்னாச்சுவோ? மாலை வாங்கணும், அடக்கம் பண்ணணும். அதுக்குள்ள வேணாமா உனக்கு? அதுக்கு ஒரு 2,000 ரூபாய் வச்சுக்க. மீதி 4,000 மட்டும் என்கிட்ட கொடு. சரி டாக்டர். சரி. கையெழுத்து இது பண்ணுமா? அதானே எங்களுக்கு முக்கியம். ஆமா. இதுல ஒரு கையெழுத்து போட்டுருங்க. கையெழுத்தெல்லாம் ஏன் கேக்குறீங்க? நாளை பின்ன நீங்க பேயா வந்து எங்களை மிரட்டக்கூடாது. ஓஹோ. அதுக்கு முன்கூட்டியே நாங்க வாங்கிடுவோம். வாங்கி வச்சு. ஆமா ஆமா. என்ன டாக்டர் ஒரு அபசோனமா பேசுறீங்க? ஏன்னா நாங்க ஆபரேஷன் முடிச்சுன்னா ரொம்ப ஹாயா போவோம். அப்ப நாங்க பேயா போவீங்க. போயா போ. சூப்பர் முத்து சூப்பர். ஒரு டாக்டர் இருந்தாரு. அவர் பையனும் டாக்டர் தான். இந்த பெரிய டாக்டருக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஒரு வாரம் கிளினிக் பார்த்துக்குப்பான்னாரு. ஒரு பேஷண்ட் வந்திருக்கிறாரு. அவரு அவங்க அப்பா கிட்ட வந்து ஒரு 20 வருஷமா வந்துட்டு போயிருக்கிறார். இந்த பையன் வந்து கிளினிக் போனவன ஒரு வாரத்திலேயே சரி பண்ணிட்டான். வந்து ஹாப்பியா சொல்லியிருக்கான், அப்பா 20 வருஷமா ஒருத்தட்டு வந்துட்டு போயிட்டு இருந்தார்ல, அவரை ஒரு வாரத்திலேயே கிளியர் பண்ண. ஆடா பாவி, அவரை வச்சு தானடா உன்னை மெடிக்கல் காலேஜே படிக்க வச்சாங்க. இதை விட எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு, அவரோட ஒரு டாக்டர் நின்று பேசிட்டு இருந்தாரு. நான் வந்த உடனே ரொம்ப பெருமையாக எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாரு. ஆக்சுவலாக இவர் தாங்க டாக்டர். அவர் பேரை சொல்லி, நான் இன்னைக்கு உயிரோடு நல்லா இருக்கேன்னா அது காரணம் இவர் தாங்க அப்படின்னாரு. அவர் சரின்னு கிளம்பி போயிட்டாரு. நான் கேட்டேன், அப்படியே உங்கள் உடம்புக்கு என்ன வந்தது? அவர் எப்படின்னார், எனக்கு பண்ண வேண்டிய ஆப்ரேஷன் இன்னொருத்தருக்கு பண்ணிட்டாரு. இவர் ஒன்று சொன்னார் பார்த்துக்கலாம். மணி என்னாச்சு 10 ஒரு 10 வாங்க பாடி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு. அது நான் ரொம்ப ரொம்ப ரசித்தேன். ஒரு பேஷண்ட்டை வந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே இட்டுன்னு போகும்போது பேஷண்ட் நடுங்கின்னு இருந்தான். டாக்டர் கேட்டார், ஏன்பா நடுங்குறேன்? வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் டாக்டர்னா. டக்குன்னு பேஷண்ட் பார்த்தா டாக்டர் நடுங்கி நிற்கிறேன். நீங்கள் நான் எனக்கு ஃபஸ்ட்டு. நல்லா இருக்கு நல்லா இருக்கு.
ரெண்டு பேருமே ரொம்ப சிறப்பாக செஞ்சீங்க. Thank you, sir. ரொம்ப உண்மையிலே நல்லா செஞ்சீங்க. ஓகே முத்து அரவிந்த் தேங்க்யூ சார்.